ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். தெலுங்கில் முன்னணி நட்சத்திரமாக திகழும் விஜய் தேவரகொண்டா நடித்துள்ள கிங்டம் திரைப்படம் கடந்த 31ஆம் தேதியன்று இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆனது. கௌதம் தின்னனூரி இயக்கியுள்ள இந்த படத்தில் அனிருத் இசையமைக்க பாக்யஸ்ரீ, சத்யதேவ் உள்ளிட்டோர் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளனர். கிங்டம் திரைப்படத்தில் ஈழத் தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழர்களை இழிவுபடுத்திய கிங்டம் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும், இல்லையென்றால் திரையரங்குகளை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். இதற்கிடையில் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி அப்படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டுக்கான உரிமை பெற்றுள்ள SSI புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, சென்சார் வழங்கிய படங்களுக்கு யாரும் தடை விதிக்க முடியாது, கருத்துக்களை கூற அனைவருக்கும் உரிமை உள்ளது, எந்த போராட்டமாக இருந்தாலும் ஜனநாயக ரீதியாகவே நடத்தப்பட வேண்டும், வன்முறையில் யாரும் ஈடுபடக்கூடாது, படம் திரையிடுவதை தடுக்கக்கூடாது என கூறி இந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார். இதன் நீட்சியாக காவல்துறை தரப்பில் தியேட்டர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஈழத் தமிழர்களை கொச்சப்படுத்தும் வகையில் இந்த படம் உள்ளதால் எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம், ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த உரிமை உள்ளது, அதனால் போராட்டம் நடத்த தடை விதிக்க கூடாது என தெரிவித்தார். இதனிடையே இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி, ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்த சீமானுக்கு உரிமை உள்ளது, தியேட்டர்களுக்கு உரிய நேரத்தில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அரசு கூறியதை பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.